ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த பொன்னர் சங்கரை பற்றின தெருக்கூத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு பொன்னர் சங்கரை பற்றின கதை, இந்த மாதிரி தெருக்கூத்து யாருக்கெல்லாம் பிடிக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தெருக்கூத்துலாம் பார்க்குறப்ப போர் அடிக்கும், இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு அப்படிலாம் நினைப்போம். பட் இதெல்லாம் இப்போது மோஸ்ட்லி எந்த ஊர்லேயும் இப்போல்லாம் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா யாருமே பார்க்க வர மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போது நடக்கிறதே இல்லை. பட் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட வேணாம் நான் நினைப்பேன். இந்த மாதிரி எல்லோரும் அதாவது நம்ம வீட்டில் தான் இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இப்போ இருக்காங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்னு கூட சிட்டி மாதிரி இப்போ வில்லேஜ்லேயும் நம்ம யாரையும் நோட் பண்ணுறதோ யாருக்கூடையும் சிரித்து பேசுகிறதோ அந்த மாதிரி குறைஞ்சிட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரி நாடகத்துக்கு வரப்போ எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் உட்காந்து சிரித்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்க காமெடி அப்பப்போ பண்ணுவாங்க. பட் அதை எல்லோரும் பார்த்து அதிகமாக ரொம்ப வயசானவங்க தான் வந்திருப்பாங்க. அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக உட்காந்து சிரித்து பேசி அந்த கதையை பற்றி சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க. அதை பார்க்குறப்பே ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே மைண்ட் ரிலீஃபாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டே போனேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன தான் பாடுறாங்க, என்ன தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம புது விஷயத்தை பார்க்குறப்போ நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு புது விஷயம். ஸோ இதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னோடய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து ஃபஸ்ட் டைம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா 8:30க்கு ஆரம்பிக்கிறாங்க. 12 o'clock கிட்ட அது டைம் ஆகிடுது. நாங்கள் ஒரு 9:30 10 o'clock வரைக்கும் உட்காந்துருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கனால. ஸோ நான் அவள்கிட்ட கேட்பேன், உனக்கு தூக்கம் வருதா, உனக்கு புரியுதா? எனக்கு புரியலம்மா, பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொன்னான். எனக்கு சரி ஓகே, நம்ம டிவி ஃபோன்லாம் காட்டி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து அது குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு கெடுது, அதில் நிறைய பேடாக வருது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 1 hour கூட்டிகிட்டு போகலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தெருக்கூத்து நடக்குது, ஒரு நாடகம் நடக்குதுன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னாவது ஜஸ்ட்டு தெரியணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தெருக்கூத்தில் ஒரு கேரக்டரோட மேரேஜுங்க. ஸோ ரியல் மேரேஜ் மாதிரியே பாருங்களேன். இன்றைக்கி அந்த சீர்வரிசை வச்சாங்க. பொண்ணுக்கு கங்கணம் கட்டி தாலி கட்டி அர்ச்சனை அரிசி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, சந்தன குங்குமம் கொடுத்தாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மொய் எழுதுனாங்க, கல்யாண சாப்பாடு போட்டாங்க. அவ்வளோ விசேஷம் நடந்தது. எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சு கொண்டு அப்புறம் சீர்வரிசை பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், அரிசி, பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி சீர் கொடுத்து அது ஒரு மாதிரி எல்லோரும் சேர்ந்து, இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த காலத்தில் கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று பண்ணுவோமே, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து ஒன்று பண்ணுறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கம்மிங் ஃப்ரைடே கம்பம் ஊன்ற நிகழ்வு நடக்க போகுது. ஸோ அதோட வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.